அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஆஃபர், அத ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓ ரியலி? ஐ அம் so happy. I'm honored. எங்க ராஜிமா அந்த ஐடியாவை சொன்னாங்க. நானும் கேட்டேன். ரொம்ப பிரில்லியண்டான ஐடியா. நாங்களும் பல இடங்கள்ல முயற்சி பண்ணோம். யாரும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொன்னதே இல்லை. எங்க ராஜிமா ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. எங்க குடும்ப விஷயம்தான், இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என் தம்பி விஜய்க்கும் எனக்கும் தான் பிரச்சனை. ஆனா அவனை நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். ஆனா என் தம்பியோட ஒய்ஃப் மல்லின்னு ஒருத்தி இருக்கா. உங்க தம்பியோட ஒய்ஃப் பேரு ரேணுகான்னு என்னமோ சொன்னாங்க. பரவாயில்ல, எங்க வீட்டை பத்தி நிறைய டீடைல்ஸ் கேள்விப்பட்டு வச்சிருக்கீங்க. என் தம்பிக்கு 2 ஒய்ஃப். மூத்தவ தான் அந்த ரேணுகா. ரேணுகா பத்திலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ ஒரு மனநலம் சரியில்லாதவ. ஆனா அந்த மல்லி இருக்கால, அவ ஒரு பெரிய கேடி. அவளை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு அவளை தான் ஜெயிக்கணும். அதுக்காக தான் இந்த டீலுக்கே நான் சம்மதிக்கிறேன். சீக்கிரமா வேலையை ஆரம்பிச்சு அந்த மல்லியை எங்க வீட்டை விட்டு ஓட வைக்கணும் ரகு. வீட்டை மட்டும் நீங்க என் பேர்ல மாத்தி கொடுங்க. அப்புறம் அவளை அந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறத நாங்க பாத்துக்கிறோம். என்ன ரஞ்சி? என்னை 10 நாள்ல ஓட வச்சிருவோம். ஆஹா, இவங்க 2 பேருக்குமே மல்லி தான் எதிரி. மல்லியை இவங்க வெளியே விரட்டிட்டா அப்ப ஈஸியா விஜயோட ஒய்ஃபா ரேணுகா அந்த வீட்டுல உட்கார வச்சிடலாம். நம்மளோட எந்த பிளானும் மிஸ் ஆகாம இருக்கணும். ஃபேண்டாஸ்டிக். இதை உடனே சுடர்கிட்ட சொல்லணுமே. ரகு, என்ன பதில் சொல்லாம அப்படியே இருக்கீங்க? ஓ, நான் இன்னும் உங்களுக்கு பதில் சொல்லல. நான் என் மனசுல அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணும்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். சாரி, ஐ அம் so sorry. சரி மேடம். ப்ளீஸ் மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். Take your time. எக்ஸ்கியூஸ். மேடம், ஜூஸ் சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க மேடம். எடுத்துக்கோங்க. சுடர், ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன? விஜயோட வைஃபா வாழ்ற உன்னோட கனவை நீ கைவிட வேண்டியதே இல்ல. புரியல. நீ மறுபடியும் ரேணுகாவா நடிக்க போற. என்ன சொல்ற ரகு? இந்நேரம் நடந்த விஷயம் விஜய்க்கு போயிருக்கும். எங்க அப்பா கூட போயிருக்கும். மல்லி இந்நேரம் சுடர் தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லிருப்பா. திரும்பி நான் எப்படி ரகு அங்க போறது? இங்க பாரு, நான் யோசிச்ச வரைக்கும் அந்த மல்லி யாருக்குமே தெரியாம தான் போலீஸை ஏற்பாடு பண்ணிருக்கா. ரொம்ப முக்கியமா இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாது. அதனால அவ வீட்ல ரேணுகா காணாம போயிட்டான் தான் சொல்லியிருப்பா. ஆனா இந்த போலீஸ் விஷயத்த சொல்லிருக்கவே மாட்டா. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அவ நிச்சயமா போலீஸ் விஷயத்த கூட சொல்ல மாட்டான். அப்புறம் என்ன, நீ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிடு. உன்னை பார்த்ததும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அந்த மல்லி செதறிடுவா. போய் என்ன மல்லி போலீஸ வச்சு மிரட்டினான்னு விஜய் கிட்ட சொல்லட்டா? விஜய் அப்பவே அவளை துரத்தி விட்டுருவான்ல. ஏய் வேண்டாம், அப்படி சொல்லாத. அவளை அவ்வளவு ஈஸியா நம்ம போக விட்டுற கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த வீட்ல அதுதான் கடைசி நாளான்னு நினைச்சு பயந்து பயந்து சாகணும். அதுதான் நீ அவளுக்கு கொடுக்கிற சரியான தண்டனையா இருக்கும். அதனால நான் சொல்ற மாதிரி சொல்லு. இப்படி சொல்லு. இப்படி பண்ணா நிச்சயமா அந்த மல்லி வெளியே போயிடுவா. விஜய்க்கு நான் தான் வைஃபா இருப்பேன். அதான் பிளான். ஓகே, இப்ப நீ பின்பக்கமா வெளியே போய் நில்லு. அங்க ராஜி ரஞ்சிதா வருவாங்க. அவங்க பாக்குற மாதிரியே நீ நில்லு. அவங்க உன்னை கண்டுபிடிச்சு வீட்டுல கொண்டு போய் ஒப்படைக்கட்டும். மல்லி சரியா பாத்துக்காதனாலதான் நீ காணாம போயிட்டேன்னு எல்லாரும் மல்லியை திட்டுவாங்க. அப்புறமா அங்க நாம பிளான் பண்ணத பண்ணிக்கலாம். சூப்பர் ரகு, நான் அப்படியே செய்யறேன். நீ பின்வாசல் வழியா போயிடுறியா? சரி போறேன். இங்க பாரு சுடர், இந்த தடவை போயிட்டு பாதிலேயே திரும்ப வரக்கூடாது. ஜெயிச்சுட்டு தான் வரணும். ஓகேவா? கண்டிப்பா. சரி, நீ போ, நான் போறேன்.
சாரி மேடம், நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. நான் எப்பவுமே புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்ன சாமி படத்துக்கு முன்னாடி பூ போட்டு பார்க்கற பழக்கம் உண்டு. அப்படிதான் இப்பவும் போட்டு பார்த்தேன். இந்த ப்ராஜெக்ட நான் எடுத்து பண்ணலாம் மேடம். நிச்சயமா நமக்கு தான் வெற்றின்னு வந்துச்சு. நான் இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிறேன். நான் இத பத்தி பேசுறதுக்கு எப்ப வேணாலும் நான் உங்க வீட்டுக்கு வரலாம்ல? தாராளமா. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். தேங்க்யூ so மச் மேடம். இப்பவே இந்த வேலை பாதி முடிஞ்ச மாதிரி. ஓ அப்படியா? சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நாங்க 2 பேரும் கிளம்புறோம். ஓகே மேடம், தேங்க்யூ so மச். வரேன் சார். ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.